மஞ்சள் பொடியை அரிசியில கலந்து அக்ஷதைக்கு ரெடி பண்ணு. இந்த கல்லு பார்த்துட்டு கலக்குறேன். தெரியும், நல்லெண்ணெய் விளக்கேத்துறதுக்கு ரெடி பண்ணு. இந்த வந்துட்டாருல அத்தை. வணக்கம் சம்பந்தியம்மா. அப்பா வந்துட்டாரு. என்ன பையி சீர்சனத்தோட சம்பந்தி கும்பல் லாரியில வந்து இறங்கும்னு நினைச்சேன். 2 பைய புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. வாங்க 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 வணக்கம். உட்கார். இருக்கட்டும் வாங்க, நீங்க இருங்க. இருக்கு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க உட்காருங்க. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்ப வாங்க வருத்தப்படுற மாதிரி எதாவது நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாதிய. சின்ன பிள்ளை காரியத்தை நல்ல முறையா நடத்தணும். இந்தாருங்க, நாங்க எந்த சம்பந்தியும் அழைக்கல. ஏற்பாடெல்லாம் உங்க பொண்ணுதான் பண்றா. நீங்க முறைக்கு வந்திருக்கீங்க, முடிஞ்சது செஞ்சுட்டு போங்க. அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாமா? ஆமா, கண்டிப்பா சிறப்பா நடக்கும். அந்த முடிவுல தான் நானும் இருக்கேன். ஏன்பா நீங்க நிக்கிறிய? உட்காருங்களேன். இருக்கட்டுமா, தயவு செஞ்சு உட்காருங்கப்பா. சொன்னா கேட்க மாட்டேன். உட்காருங்க. எப்பா நல்ல நேரம் பார்த்து தண்ணி ஊத்திடலாமா? நீ என்னம்மா ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? முறை செய்ய போறவங்க அவங்க, அவங்ககிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கிற வேண்டியதானே? வாமா, நீ எப்ப வந்த? நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வந்தோம். அண்ணே, நீங்க வெளியில கம்பீரமா நடமானாலும் உள்ளூர்ல ரொம்ப சங்கடப்பட்டு தான் போயிருக்கீங்க. அந்த மணி விழாவில் வச்சு உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏமா வந்த வேலையை பார்த்துட்டு போக மாட்டீங்களா? தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஏய், வாய மூட மாட்டிய நீ? அதான் யாரையும் விசேஷத்துக்கு கூப்பிட வேணாம்னு நினைச்சேன். இல்ல ராமச்சந்திரன், பேத்தி விசேஷத்தை நல்ல சிறப்பா செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீல்ல? ஆமா ஆமா ஆமா, ஒத்த புள்ள, அதுக்கும் ஒரே பொட்ட புள்ள, செய்யாமலா இருக்க முடியும்? ஐயம்மா, உங்க ஸ்டேட்டஸுக்கு ஈடுகட்டி என்னால செய்ய முடியாது. அதுக்காக பிள்ளைக்கு எதுவும் செய்யாம இருந்துட மாட்டேன். குறையே இல்லாம செஞ்சிடறேம்மா. சரிதானம்மா? ஆமா அப்பா, நெடுவை நீங்க கூட்டு வரீங்கன்னு அம்மா சொல்லிச்சு. கூட்டு வரலையா? யாரு? ஏன் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தான் சொல்றேன்ல, என் தம்பி நெடுஞ்செழியன் வந்து சீர் செய்ய போறான்னு. அப்புறம் என்ன? நந்தினி, உன்னை பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க வரேன். அதுவும் புள்ள விசேஷத்துக்காக முறை செய்ய வர்றேன். அதனால சும்மா வர முடியாது. தடப்புடலாம் வரேன்னு சொல்லிட்டு சாமான்கள்லாம் வாங்க போயிருக்கான். வந்துடுவேன். ஏங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நந்தினி அக்காவுக்கு சொந்தம் பந்தான்னா நீங்கள் 2 பேர் மட்டும்தான். இப்போ என்னவோ தம்பி வரான், தடப்படலா வரான், அண்ணா வரான், இன்னா வரான்னு பில்டப் ஏத்துறீங்களே. யாருங்க அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்க. இருக்கும்டா, இருக்கும். இங்க நிறைய பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். வரப்ப பாப்பீங்க. என் தம்பி துபாயில இருந்து வரான், பாருங்க. யாரு அவன்? துபாயில இருந்து என் கல்யாணத்துல ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கினா, இதோ இப்ப தந்துடுறேன் மாமான்னா. அதோட அவன் ஆளையே பார்க்க முடியல. துபாய்க்கு போயிட்டான். நம்ம துபாய்க்கு. யாருங்க, ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. அப்ப அவன் சின்ன பையன், இப்ப கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். கடல் தாண்டி போய் சும்மா தான் பேசிட்டு இருக்க வேண்டியது. 1000 ரூபாய் இப்ப கொண்டு வரான் பாருங்க. சீரு வாயை பொழந்துட்டு நிப்பிய. மாப்பிள்ள, இடையில அவங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அவங்க குடும்பம் கொஞ்சம் இறக்கமா இருந்துச்சு. நான் கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்ததுனால அவங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியலைங்கிற கோபம் அவருக்கு அப்பத்துல இருந்தே இருந்தது. ஏங்க, அவர் அண்ணன், நீங்க தம்பியா? ஆமாப்பா. அப்புறம் எப்படி நந்தினி அக்காவுக்கு அவர் தம்பி? டேய், அவன் லேட்டா பிறந்தவன்ப்பா. அது ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒரு 6 மாசத்துக்கு இளையவன், அவ்வளவுதான். எங்க அண்ணனுக்கும் வயசாகி போச்சு, எனக்கும் வயசாகிருச்சு இல்லையா? செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு சொந்தத்தோடய குடியிடலான்னு நினைக்கிறாப்புல. நானும் அதை பெருசா எடுத்துக்கல. சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படியே நாங்களே சேர்ந்துக்கிட்டோம். அதான் விசேஷத்துக்கு எல்லாம் வர்றாங்க. நாங்க அண்ணன் தம்பி பேசிக்கலினாலும் நெடுஞ்செழியனுக்கு என் மகன் மேல எப்பவுமே பாசம் அதிகம். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு யார் மேல யாருக்கு பாசம்னு பாத்துடலாம். பாருங்க பாருங்க அப்பா,
இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன். ம் மாமா வாமா வா வா வாங்க. வா வா எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க நல்லா அம்மாச்சி? இருக்குமா, நீ எப்படி இருக்க? உள்ள வா. இந்தாங்க மாமா. அம்மாச்சி நீங்களும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. எதுக்குமா இதெல்லாம்? என்ன அம்மாச்சி இப்படி கேக்குறிய? நான் வாய் நிறைய இவங்கள மாமா மாமான்னு அழைக்கிறேனே, அப்ப தாரா பாப்பா எனக்கு என்ன முறை வேணும்? நந்தினி அக்கா எனக்கு எப்படியும் வயசுல மூத்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள கூட பிறந்த பொறப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்தா எங்க அண்ணன் முல்லை வேந்தன் தாய் மாமா சீர் கொண்டு வந்திருக்காரு. வா முல்ல, முன்னாடி வா. அவர் இப்படிதான் ரொம்ப கூச்சப்படுவாப்ல. நானே கொடுத்துறேன். இந்தாங்க மாமா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என் பிள்ளைக்கு கண்டவன வந்து சீர் செய்வானா? எல்லாருக்கும் அவ்வளவுதான் மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டேன். நான் தான் எல்லார்கிட்டயும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன்ல. எங்க அப்பா வந்து உட்கார்ந்து இருக்காருல, என் தம்பி வரேன்னு சொல்றேன்ல, உங்க காதுல எல்லாம் விழல? ஏய் கிறுக்கச்சி, அவன் மட்டும் என்ன கூடவா பிறந்தா? அங்காளி பங்காளி எல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த குடும்பத்துல பாதி பிரச்சனை காரணமே நீங்க தான். நீங்க பேசுறதான். தயவு செஞ்சு வாய் மூடிட்டு இருங்க. எது? அவன் அங்காளி பங்காளி நீங்க சொன்ன மாதிரிதான். இவன் யாரு? இவன் என்னது? எந்த கிரகத்துல இருந்து வந்தான்? எப்பவுமே இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல விசேஷத்தப்ப எப்ப பாரு ரசிகத்தை கொண்டு வந்து வைக்கணும். அப்படித்தான் தர்சினி விஷயத்துக்கு இந்த தருதலையை முறை செய்ய சொன்னீங்க. இப்ப இதுவா அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி ஓரம் பண்ணிட்டு இருக்க? அடிச்சு கொல்ல. எனக்காக யாரும் இங்க சண்டை போட வேணாம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க எல்லாரும் என் சொந்தம், என் குடும்பம்னு நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஓடியாந்தேன். தப்புதான்.